அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, என்னுடைய ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய டவுட் கேட்டிருந்தாங்க. சில்க் த்ரெட் வந்து நூல் கட்டாயிட்டே இருக்கு சிஸ்டர், என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கான வீடியோ தான் இது. நம்மளோட வீடியோ புதுசா பாக்குறீங்க அப்படின்னாக்கா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோ. இதுல வந்து நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்கு, பிகினர்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த வீடியோ. ஓகேங்க, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இதுல வந்து நம்ம 3 விஷயம் கவனிக்க வேண்டியது இருக்கு. ஃபர்ஸ்ட் த்ரெட்டை பத்தி, அப்புறம் நீடிலு, அப்புறம் கிளாத்து, அப்புறம் எப்படி போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் வந்து த்ரெட்டை பத்தி பார்த்தலாம். த்ரெட் வந்து பிகினஸா இருக்கீங்க அப்படின்னா டபுள் பெல்ல வந்து இந்த மாதிரி ஒயிட் கலர் பேப்பர் ரேப் பண்ணிருக்கிறது வாங்குங்க, வேற எதுவும் வாங்காதீங்க. இதுதான் உங்களுக்கு பிகினஸா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நீங்க வந்து நம்ம சில்க் த்ரெட்டை வந்து டபுளா தான் போடணும். நீங்க நார்மல் த்ரெட்டையும் ஜரி த்ரெட்டையும் நம்ம சிங்கிளா போடலாம், ஆனா வந்து சில்க் த்ரெட்டை வந்து நம்ம டபுளா தான் போடணும். நீங்க அதே மாதிரி நாட் போடும்போது இந்த மாதிரி சிங்கிளா நாட் போடக்கூடாது. இந்த மாதிரி சிங்கிளா போட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அது அந்த ஹூக் வந்து தட்டிட்டே இருக்கும். ஸோ நீங்க வந்து போடும்போது நம்ம பெருசா ஒரு முடிச்சு போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம முடிச்சு போடணும். அதாவது அந்த இடத்துல வந்து அந்த பஞ்ச்ல வந்து ஒரே ஒரு முடிச்சு மட்டும்தான் இருக்கணும். அதுக்கு மேல எக்ஸ்ட்ரா 1-2க்கு மேல இருக்கக்கூடாது. அது எக்ஸ்ட்ரா உள்ள நூலையும் நம்ம கட் பண்ணிடணும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்கா, நம்ம கீழே வந்து த்ரெட்டை இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணும்போது இப்படி தள்ளி ஹோல்ட் பண்ணக்கூடாது. பாருங்க நான் எப்படி ஹோல்ட் பண்ணிருக்கேன்னு, அந்த மாதிரி நீங்க பண்ணக்கூடாது. ஏன்னா பிகினர்ஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் நீங்க நீடில் உள்ள போடும்போது உங்களுக்கு அந்த த்ரெட் எங்க இருக்குன்னு தெரியாது இல்லையா. அப்ப பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்க இந்த மாதிரி போடாம இந்த கையை வந்து கிட்டக்க வச்சுக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு வந்து நீங்க நீடில் இன்சர்ட் பண்ண உடனே உங்களுக்கு அது 2 விரலுக்கு இடையில இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அப்ப வந்து நீங்க ஈஸியா மாட்டிடுவீங்க. போட்டு அந்த ஃபோர்ஸ் பண்ணி மறுபடியும் ட்ரை பண்ணி அப்படின்னாக்க இந்த மாதிரி வந்து அந்த த்ரெட் மாட்டி பிசிறாயிரும். இந்த மாதிரி உங்களுக்கு பிசிர் வந்து நூறு பஞ்சு மாதிரி ஆச்சு அப்படின்னாக்க நீங்க அந்த இடத்த வந்து நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னாக்க நீங்க ஸ்டார்டிங்ல இந்த மாதிரி பிசிர் வந்தாலும் பிசிரோட போட ஆரம்பிச்சிட்டீங்க. அப்படி போடக்கூடாது. இப்ப ஸ்டார்டிங்லயே நம்ம வீடியோக்காக பாருங்க, நான் வந்து நல்ல பிராக்டிஸ் பண்ணி இதே த்ரெட்ல வந்து இருந்தாலும் நம்ம அதை கட் பண்ணிட்டு போட்டாதான் நம்மளுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து கரெக்ட்டா போறேன். அப்படியே நீங்க எப்படி வருதுன்னு கட் பண்ணிட்டு அகைன் நீங்க ஒரு நாட் போட்டு போட ஆரம்பிங்க. அகைன் ஒரு நாட் போடாம நான் வந்து எனக்கு எவ்வளவு த்ரெட் வந்து இதே ட்ரை பண்ணும்போது அதோட நான் போட்டு காமிக்கிறேன். நீங்க அதோட போட்டீங்க அப்படின்னா என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவீங்கன்னு அதை சொல்லிடுறேன். அடுத்தது வந்து நம்ம போட்ட ஃப்ரேம் வந்து துணி டைட்டா இருக்கும், ஒரு டிஸ்டர்பன்ஸா இருக்கும். ட்ரம்ல சத்து வர மாதிரி வரணும். அப்படி இருந்தாதான் உங்களுக்கு வந்து அதுவும் ஒரு காரணம். உங்களுக்கு வந்து செயின் ஸ்டிச் ஒழுங்கா வராம இருக்கிறதுக்கு அது ஒரு காரணமா இருக்கும். நெக்ஸ்ட் இப்ப நம்ம வந்து கீழே நீடில் இன்சர்ட் பண்ணி வெளியே எடுக்கும்போது மெதுவா எடுத்து 2 த்ரெட்டும் நம்மளுக்கு வெளியே வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அது ஒண்ணு. அடுத்து நீங்க அந்த ஹூக் பாயிண்ட்ல வச்சு அந்த த்ரெட்டை வெளியே எடுக்க கூடாது. உள்ள குத்திட்டு நீங்க ரொட்டேட் பண்ணி வெளியே எடுக்கும்போதுதான் அந்த த்ரெட் வந்து ஹூக் பாயிண்ட்ல இருக்கணும். அதே பாருங்க, அதே ஹூக் பாயிண்ட்ல அப்படியே இருந்துச்சு அதுல இருந்த மேனியே நீங்க எடுத்தீங்க அப்படின்னாக்கா ஒண்ணு உங்களுக்கு ஒரு த்ரெட் தான் வரும், இல்லைன்னா உங்களுக்கு த்ரெட் கட்டாயி வரும், இல்லைன்னா பிசுறா இருக்கும். இதுல ஏதாவது ஒண்ணு இருக்கும். ஸோ நீங்க வந்து உள்ள இன்சர்ட் பண்ணிட்டு வெளியே எடுக்கும்போது அந்த ஹூக் பாயிண்ட்டை விட்டு உள்ள தள்ளிடுங்க. பாருங்க நான் எப்படி ஹூக் பாயிண்ட்ல இல்லாம அதை மேல தள்ளி எடுத்துடணும். வெளியே எடுக்கும் போது நீங்க நூலை அட்ஜஸ்ட் பண்ணும் போதும் நீங்க அந்த உள்ள தள்ளி தான் அட்ஜஸ்ட் பண்ணணும். அந்த ஹூக் பாயிண்ட்ல வச்சு அட்ஜஸ்ட் பண்ணீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு த்ரெட் கட் ஆகும். பாருங்க நான் எப்படி போட்டு அந்த த்ரெட்டை வெளியே எடுக்கும் போது அந்த நீடில வந்து நான் எப்படி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். த்ரெட்டை வந்து எப்படி எடுக்கிறேன், அந்த நீடில் எப்படி ஹோல்ட் பண்றேன்னு பாருங்க. அடுத்து நம்ம அந்த பிசிரோட போட்டோம் இல்லையா, அந்த த்ரெட்டு தான் அது எப்படி வந்து எப்படி மாட்டிருக்குன்னு பாருங்க. ஸோ நீங்க வந்து அப்படி போடக்கூடாது. அதை நீங்க எப்பயுமே உங்களுக்கு ஒன்ஸ் வந்து த்ரெட் பிரிஞ்சிருச்சு அப்படின்னாக்கா நீங்க அதை எடுத்துட்டு வேறதான் போடணும். நெக்ஸ்ட் வந்து இப்ப நம்ம நீடில பஞ்ச் பண்றோம், த்ரெட்டை வெளியே எடுக்கிறோம். வெளியே எடுக்கும்போது அந்த ஹூக் பாயிண்ட்ல இருந்து உள்ள தள்ளி எடுக்கிறோம். இது அவ்வளவுதான். இதை மட்டும் நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு சில்க் த்ரெட் வந்து ஈஸியா இருக்கும். பிகினர்ஸ்க்கு வந்து நீங்க எந்த இடத்துல ஸ்ட்ரகிள் பண்ணுவீங்க அப்படின்னாக்க இந்த சில்க் த்ரெட்ல தான் நீங்க ஸ்ட்ரகிள் பண்ணுவீங்க. அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னாக்க இந்த சின்ன சின்ன டிப்ஸ் தான், இதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு ஈஸியா வந்துடும். இன்னொன்னு என்ன செய்வீங்க அப்படின்னாக்க செயினை வந்து குட்டியா வச்சுட்டு ஹூக்கை போய் தள்ளி வச்சு பஞ்ச் பண்ணி எடுக்க பார்ப்பீங்க. அதுவும் பண்ணக்கூடாது, அந்த தப்பும் பண்ணக்கூடாது.
நீடில் நம்ம த்ரெட் எங்க நீடில் எங்க பஞ்ச் பண்றோமோ அந்த இடம் வரைக்கும் உங்களுடைய செயின் இருக்கணும். அப்பதான் வந்து அது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நீங்க வந்து நான் எப்படி போடுறேன் அப்படிங்கிறத பாருங்க. இன்னொரு தடவை சொல்றேன், அந்த த்ரெட்டை வந்து ஹூக் பாயிண்ட்ல வைக்காம உங்களால முடிஞ்ச அளவு அந்த பின்னாடி தள்ளி ஸ்டார்டிங் நீங்க கொஞ்சம் பழகிட்டீங்க, இதே மாதிரி பழகிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு போக போக அது உங்களுக்கு ஈஸியா வந்துடும். என்னைய பாருங்க, நான் பஞ்ச் பண்றேன், சுத்தி ரொட்டேட் பண்ணி வெளியே எடுக்கும் போது தான் அதுல வச்சிருக்கேன். வெளியே இன்னும் நல்லா வெளியே எடுக்கும் போது மேல தள்ளிடுறேன். பாருங்க, நீங்க நல்லா கவனிச்சீங்க அப்படின்னாக்கா நம்ம ஹூக் பாயிண்ட எப்படி வச்சு அந்த நீடில வந்து நீடிலையும் த்ரெட்டையும் எந்த மாதிரி பண்றோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நீங்க ஜரி த்ரெட்லயும் நார்மல் த்ரெட்லையும் சீவிங் த்ரெட்லயும் ஈஸியா போட்டுருவீங்க. ஆனா உங்களுக்கு சில்க் த்ரெட் வந்து உங்களுக்கு கஷ்டமாகும். ஸோ நீங்க சில்க் த்ரெட்ல வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஏன்னா நம்ம அடுத்தடுத்து வர நிறைய ப்ராஜெக்ட் வந்து நம்ம சில்க் த்ரெட்ல போடுற மாதிரி தான் இருக்கும். அதனால நீங்க சில்க் ஸ்டார்டிங்ல நீங்க ஜரியிலேயோ இல்ல அதுலயோ போட்டு பழகுனீங்க அப்படின்னாக்க சில்க் த்ரெட் எடுக்கும் போது நீங்க அந்த இடத்துல ஸ்டாப் ஆயிருவீங்க. அதுக்காக தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னாக்க ஸ்டார்டிங்கே நம்ம சில்க் த்ரெட்டை ப்ராக்டிஸ் பண்றோம்னாக்கா மிச்சத்தை உங்களுக்கு ஈஸியா வந்துடும். இதை வந்து நம்ம எல்லா டைரக்ஷன்லயும் பழகணும். ஒரே டைரக்ஷன்ல போகாம ரைட் டு லெஃப்ட், லெஃப்ட் டு ரைட்டு, மேல இருந்து கீழே, கீழே இருந்து மேல எல்லா சைடுமே நம்ம வந்து இதை ப்ராக்டிஸ் பண்ணாதான் உங்களுக்கு அது கரெக்டா இருக்கும். இப்ப நம்ம வந்து அடுத்து என்ன பண்றோம் அப்படின்னாக்கா ஹெட் நாட் போடணும். ஹெட் நாட் வந்து நீங்க இந்த ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா அடுத்த கிளாஸ்ல நம்ம ஹெட் நாட் பார்ப்போம். அது எப்படின்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். இதை எப்படி பிகினஸா இருக்கீங்க அப்படின்னாக்கா எப்படி நாட் போடுறது அப்படின்னா இந்த மாதிரி கட் பண்ணி விட்டு கீழே இருக்க த்ரெட்டை வெளியே எடுத்துருங்க. நெக்ஸ்ட் இந்த நம்ம போட்டுக்க செயின் கிட்ட ஹூக்கை வெளியே எடுத்து நீடில வெளியே எடுத்து இந்த த்ரெட்டை மாட்டி உள்ள இழுத்தீங்கன்னாக்கா அது அழகா உள்ள போயிடும். உங்களுக்கு அது கலந்துட்டு வராது. நெக்ஸ்ட் இந்த டைரக்ஷன்ல போவோம். நான் எப்படி போடுறேன் அப்படிங்கறத நீங்க பாருங்க. பேக்ல வந்து நீங்க ஸ்டார்டிங்லயே பழகிருங்க. நம்ம ஒரு ஸ்டிச் எடுக்கும் போது பேக்ல ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்தீங்கன்னாக்கா அந்த இது அந்த நம்ம போடுற அந்த செயின் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து ஒரு பேக் ஸ்டிச் போட்டு போடுறோம். பஞ்ச் பண்ணிட்டு அந்த த்ரெட்டை நீங்க மாட்டி வெளியே சுத்தி இந்த ஹூக்கை எடுக்கும் போது மேல தள்ளிடுங்க. இதே தான் நான் பண்றேன், நீங்க பாருங்க. உங்களுக்கு ஏதாவது இதுல டவுட் இருந்தா இன்னும் வரல அப்படின்னாக்கா நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை ஆகுது சில்க் த்ரெட்ல அப்படின்னு சொல்லிட்டு. பிகினஸா இருக்கீங்க அப்படின்னாக்கா கட் ஆகுதுன்னு சொல்றீங்க. அதை கட் ஆயிடுச்சு, ஒருவேளை உங்களுக்கு த்ரெட் வந்து கட் ஆயிடுச்சு அப்படின்னா அது எப்படி வந்து நம்ம எண்ணாட் போட்டு நீங்க அது எண்ணாட் போட்டு பழகிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அடுத்த இது நம்ம சொல்லி கொடுக்கலாம். நீங்க பழகாதனால இப்போதைக்கு நீங்க இப்படி உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்கிராச் ஆச்சு அப்படின்னாக்க நீங்க அகைன் ஒன்ஸ் பிரிச்சுட்டு நீங்க மறுபடியும் போடுங்க. நீங்க வந்து இப்படியே போட்டீங்க அப்படின்னாக்க அது உங்களுக்கு வந்து பார்க்க நல்லா இருக்காது, பினிஷிங் சரி இருக்காது. ஸோ நீங்க அதை எடுத்துருங்க. நம்ம இன்னொரு வீடியோல வந்து இது நீங்க எண்ணாட் போட்டு பழகின பின்னாடி உங்களுக்கு த்ரெட் கட்டாச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அது ஒரு வீடியோவா நான் உங்களுக்கு சொல்றேன். அகைன் நீங்க பாருங்க நம்ம எப்படி வந்து ஸ்டிச் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சின்ன சின்ன விஷயம் தான், இந்த டிப்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு ஈஸியா வந்து சில்க் த்ரெட் ப்ராக்டிஸ் ஆயிரும். போக போக உங்களுக்கு ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆயிரும். இது நம்ம சொன்ன டிப்ஸை டபுள் பில் த்ரெட்ல போடுங்க. நெக்ஸ்ட் வந்து ஃப்ரேமை டைட்டா வச்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்க நீடில் வந்து போடுறீங்க, பிகினஸா இருக்கீங்கன்னா புதுசா நீடில் வாங்கியிருப்பீங்க. அப்ப அந்த நீடில வந்து நம்ம விஷயத்த வந்து நம்மளுக்கு பழக்கத்துக்கு கொண்டு வரணும். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னாக்க நீடில் வந்து ஸ்டார்டிங்ல ப்ராக்டிஸ் பண்ணணும். நான் ஸ்டார்டிங்ல என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், நீங்க வந்து அந்த ஃப்ரேம்ல வந்து கிளாத்ல வந்து குத்தி குத்தி எடுங்கன்னு சொல்லியிருப்பேன். அந்த மாதிரி நீங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு வந்து நீடிலும் ப்ராக்டிஸ் ஆகும், உங்களுக்கு அந்த நீங்க போடுற அந்த இதுவும் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும். அந்த நீடிலும் உங்களுக்கு போட போட அந்த ஷார்ப்னஸ் கொஞ்சம் குறைஞ்சிரும். ஷார்ப்பா இருக்கனாலதான் உங்களுக்கு வந்து அந்த சில்க் த்ரெட் வந்து கட் ஆகுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ நீங்க குத்தி குத்தி எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு வந்து சரியாயிரும். நெக்ஸ்ட் வந்து சில்க் அந்த த்ரெட்டை வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணிட்டு அப்படியே போட்டுறக்கூடாது. நீங்க அப்படியே போட்டீங்கன்னா அது உறிஞ்சு உறிஞ்சு வந்துட்டே இருக்கும். இப்ப நான் என்ன பண்றேன்னு பாருங்க. இந்த மாதிரி ஒரு விரலை உள்ள விட்டுக்கோங்க. நடுவுல 2 தடவை நம்ம கையில ரோல் பண்ணிட்டு நம்ம விரல் மேலேயே வச்சு சுத்திட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணி இந்த முடிச்சு விட்டீங்க அப்படின்னாக்கா அது உங்களுக்கு த்ரெட் வந்து கலராம இருக்கும்.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஆரி கத்துக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு. நம்ம வந்து 6 மந்த் கோர்ஸ் மந்த்லி 100 rupees மட்டும் தான் சார்ஜ் பண்றோம். வீக்லி 2 லைவ் கிளாஸஸ் இருக்கும். 50+ ஸ்டிச்சஸ் இருக்கு. கிளாஸ் அட்மிஷன் போயிட்டு இருக்கு. வந்து உங்களோட இந்த வாட்ஸ்அப் நம்பர்ல உங்களுக்கு கிளாஸ் வேணும் அப்படின்னாக்க நீங்க மறக்காம வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கத்துக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.